இந்த விருதுநகர்ல நேத்து ஸ்டாலின் பேசியிருக்காரு. எனக்கு கேப்டன் விஜயகாந்த் என்னோட ஃப்ரெண்டு. அவர் படத்துல நான் பாட்டெல்லாம் பாடி இருக்கேன். என் ஃப்ரெண்டு மகன் தான் இங்க நிக்கிறாரு, அவருக்கு நான் ஓட்டு கேட்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிரச்சாரத்தெல்லாம் பார்த்து அந்நியார் குஷியா இருப்பாங்க. அந்த அந்நியாருக்கு ஒரு விஷயத்துக்கு ஞாபகம் பார்க்கிறார். அந்நியாரே, ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், ஸ்டாலினுக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காரு. அந்த ஃப்ரெண்டு பேரு வடிவேலு. முடிஞ்சா ஸ்டாலினோட இன்னொரு ஃப்ரெண்ட் வடிவேல கூட்டிட்டு வந்து அவரோட ஃப்ரெண்ட் பையன் விஜய் பிரபாகரனுக்கு ஓட்டு கேட்க சொல்லுங்க. பார்க்கலாம், தைரியம் இருந்தா கூப்பிடுங்க. தெரியாது, அந்த அம்மையார் கூப்பிட்டாலும் கூப்பிடுவாங்க. ஏன்னா நம்மளும் கேப்டன் ரசிகர்களும் தான் இந்த கொடுமையெல்லாம் பார்க்கறதுக்கு கஷ்டப்படுவாங்க. அந்த அம்மாக்கு ஒண்ணுமே கிடையாது. அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கும், கொஞ்சமாவது நேர்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும்னு நினைப்பாங்க. எதுவுமே யோசிக்காம அரசியல் கட்சியை வச்சுக்கிட்டு பேரம் பேசுற ஒரே அரசியல்வாதி தான் பிரேமலதா. அவங்க ஒரு ஆளை வச்சு கேப்டன் அசிங்கமா பேச வச்சு, கட்சியை வச்சு அவரோட மண்டபத்தை இடிச்சு பிரஸ் வச்சுக்கிட்டு அவர் அசிங்கப்படுத்தின திமுக கூட கூட்டணி சேர்ந்திருக்காங்க. உலகத்துக்கே தெரியும் கேப்டன் யாரை எதிர்த்து, கருணாநிதியை எதிர்த்து தேமுதிகவை ஆரம்பிச்சாரு. அதிமுக எதிர்க்கிற அளவுக்கு கருணாநிதியை எதிர்த்த இன்னொரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்குன்னா அது தேமுதிக. ஆனா இன்னைக்கு புருஷனோட கொள்கையை வித்துட்டு எல்லாத்தையும் வசதியா மறந்துட்டு தம்பியோட எம்பி சீட்டுக்காக திமுக போய் ஐக்கியமாயிட்டாங்க அந்நியார். கேப்டனோட உண்மையான ரசிகர்கள் யாராவது ஓட்டு போடுவாங்களா? நீங்க பாருங்க, இன்னைக்கு தேமுதிக